சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா? இரவா பகலா, குளிரா வெயிலா, என் இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இத பத்தி நாம எல்லார்கிட்டயும் பேசி ஆகணும். அம்மா கிட்ட இத பத்தி சொல்ல முடியாது. ஆனா நாம இத பத்தி அக்கா கிட்ட சொல்லலாம். எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, சொல்லலாம். இப்ப விட்டா இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காது. இத பத்தி சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் தெரியணும். கார்த்திக், வாடா கார்த்திக். அண்ணா வாங்கண்ணா, காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல மாலினி, எதுவுமே வேண்டாம். கார்த்திக், என்னடா ஆச்சு? ஏன் நீ சோகமா இருக்க? என்னாச்சு கார்த்திக், சொல்லு. ஆமாண்ணா, சொல்லுங்கண்ணா. உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுண்ணா, நீங்க சோகமா இருக்கீங்க. என்னாச்சுண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பரவாயில்லண்ணா, சொல்லுங்க. அக்கா, நான் இத பத்தி உன்கிட்ட சொல்லுவேன். அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதக்கா. இப்ப நான் சொல்றது நீ அம்மா கிட்ட சொன்னா அவங்க மனசே உடைஞ்சிரும்க்கா. கார்த்திக், என்னடா சொல்ற? இப்ப நீ என்ன சொல்ல போற? அது ஏன் அம்மா மனசு கஷ்டப்படும்? சொல்லு கார்த்திக். அக்கா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்க்கா. கார்த்திக் அண்ணா. ஆமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். கார்த்திக், சரி கார்த்திக், லவ் தானே பண்ற, அதுக்கு என்னடா? இது அம்மா கிட்ட சொன்னா அம்மா ஏன் மனசு கஷ்டப்படும்? லவ் தானே பண்ற. சின்னமோ நீ நாளைக்கு கல்யாணம் பண்ற மாதிரி பேசுற. அக்கா, கல்யாணம் நாளைக்கா நாளை நாளைக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்க்கா. சரிடா, ஓகே, நீ அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணு. ஆனா மாலினி கல்யாணம் எல்லாமே முடியணும். இல்லக்கா, என்னை மன்னிச்சிரு. மாலினி கல்யாணம் வரைக்கலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அதனால நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச போறேன். உங்க அப்பா என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா சொல்லலாம், ஆனா அவ சொல்லல. அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்க்கா. அவங்க அப்பாவே தடுத்தாலும் அவ தான் என்னோட மனைவி. அது யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஒருவேளை அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா அப்பா ஒத்துக்கிட்டாருனா எனக்கும் அவளுக்கும் நாளைக்கு கல்யாணம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்க்கா. அது நான் சொல்லதான் வந்தேன். கார்த்திக், என்னடா அவ்வளவு பெரிய பையனா வந்துட்டுன்னு நினைப்பா? இங்க பாரு கார்த்திக், இந்த அக்கா சொல்றது கேளுடா. மாலினி கல்யாணம் முடியட்டும், நானே அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. உனக்கு என்ன அவசரம்? நானே இதை பத்தி அம்மா கிட்ட பேசுறேன். பேசி உனக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செய்து அவசரப்படாத. இல்லக்கா, அது என்னைக்குமே நடக்காது. அது வரைக்கும் கண்டிப்பா என்னால வெயிட் பண்ண முடியாதுக்கா. அவளுக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீ வச்சா பரவாயில்லடா. இந்த ஊர்ல பொண்ணா இல்ல, எவ்வளவு பொண்ணு இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் கட்டி வைக்கிறோம்டா. அக்கா, நீ எந்த பொண்ணை வேணா கட்டி வைக்கலாம். ஆனா நான் லவ் பண்ற பொண்ணு அதே பொண்ணா இருக்க முடியுமா? எனக்கு நான் லவ் பண்ற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். அதனால என்னால முடியாது. இதை பத்தி நான் அவங்க அப்பா கிட்ட பேச போறேன். அவங்க அப்பா ஒத்துக்கிட்டா அவங்க அப்பா சம்மத்தோட நாளைக்கு கல்யாணம். ஒருவேளை அவங்க அப்பா ஒத்துக்கலனா அங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவோம். ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்ன பைத்தியமா? அதான் ஆச்சு உனக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணுன்னு. வேணா அவ்வளவு அழகியா? அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட நிறைய பொண்ணுங்க வருவாங்க. உனக்கு அவ்வளவு அழகி இல்ல. அக்கா போதும், அவளை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என்னடா அவளை பத்தி பேசினா இப்படி கோவப்படுற? உனக்கு இந்த அக்காவோட அவளதான் ரொம்ப பிடிக்குமா? ஆமாக்கா, எனக்கு அவதான் பிடிக்கும். சரிடா, போதும். நீ சொல்லிட்டல, இப்ப நீ முடிவெடுக்கணும். உனக்கு இந்த அக்காவா இல்ல அவளா? எனக்கு அவதான்க்கா, எனக்கு அவதான் முக்கியம். சரி கார்த்திக், இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. அக்கா, இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அவதான் வேணும்னு சொல்லிட்டல. இனிமே நீ யாரோ நாங்க யாரோ. இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மதம் இல்ல. இங்க பாரு, கம்பெனிக்குலாம் வந்துடாத. இந்த உரிமை எப்பவோ போயிருச்சு. இந்த வீட்டோட சொத்துக்கும் உனக்கும் சம்மதம் கிடையாது. இனிமே நீ யாரோ நாங்க யாரோ. வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. சரிங்கக்கா, நான் வரேன். அண்ணா, அக்கா. என்னடி அக்கா? அண்ணா, போகட்டும்டி, போகட்டும். இனிமே அவ யாரோ நான் யாரோ. அவனை பத்தி இந்த வீட்டுல பேசின அவ்வளவுதான். அக்கா, இத பத்தி அம்மா கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கார்த்திக் அவன் மேல வச்சு காதல சொல்லிட்டு போறான். எப்படியும் அவன் திரும்பி வருவான். இத பத்தி அம்மா கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம். அம்மா கேட்டா அவன் ஃப்ரெண்டு வீட்டு தங்கி இருக்கா, இல்ல வெளியூர் போயிருக்கான்னு சொல்லிடு. இத பத்தி அம்மாக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. அவனே கண்டிப்பா வருவான். சரிங்கக்கா. சங்கவி, சங்கவி. என்னப்பா சொல்லுங்க. ஏமா சங்கவி, நேத்து ஃபுல்லா சாப்பிடவே இல்லையாமா? வந்து சாப்பிடுமா. இல்லப்பா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஏன்பா, ஒரு நாள் சாப்பிட்டா செத்து போயிடுவேனா? சங்கவி. அப்புறம் என்னப்பா சொல்லுங்கப்பா, எதுக்காக வந்திருக்கீங்க? ஆமா சங்கவி, வந்து சாப்பிடுமா. எனக்கு கஷ்டமா இருக்குமா. அப்பாக்காக வந்து சாப்பிடுமா. அப்பா, எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எனக்காக ஒண்ணுமே பண்ணலையேப்பா. ஆசைப்பட்ட வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாப்பா? ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. பரவாயில்ல, விடுங்க. என்னோட விதி இதுதான் நினைக்கிறேன்.
விடுங்கப்பா, நீங்க போங்க. நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். சங்கவி. கார்த்திக், கார்த்திக். மாமா. யாருடா உனக்கு மாமா? யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? உனக்கு என்ன ரைட்ஸ் தான் இருக்கு? மாமா, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் மாமா, தயவு செய்து கேளுங்க மாமா. நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் மாமா. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். உங்க பொண்ணு என் வீட்டு மகாராணி மாதிரி இருப்பா. நான் நல்லா பார்த்துப்பேன். நீ நம்புங்க மாமா. தயவு செய்து எனக்கும் சங்கீவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறாருலப்பா, எனக்காக ஒத்துக்கோங்கப்பா. அப்பா. மாமா, நான் சங்கவிக்காக எங்க அம்மா என் அக்கா எதுவுமே வேணாம்னு சொல்லி வந்துட்டேன் மாமா. எனக்கு சங்கவி மட்டும் போதும் மாமா. ஏன்னா நான் அவ மேல வச்சு காதல் அப்படி. அப்பா ஏதாச்சும் சொல்லுங்கப்பா. அப்பா. சங்கவி எனக்கு சம்மதமா. கார்த்திக் தம்பி நம்ம வீட்டு மாப்பிள்ள. அப்பா. இது உண்மைதான் சங்கவி. என் பொண்ணை கட்டிக்க போறவங்க அவங்க நல்லா பாத்துக்கணும். என் பொண்ணு அந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழணும். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அதனால எனக்கு சம்மதம். நாளைக்கு உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம். கல்யாணம் சிம்பிளா தான் நடக்கும். ஆனா ரிசப்ஷன் பிரம்மாண்டமா நடக்கும். எனக்கு ஓகே தான்ப்பா. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மாமா ரொம்ப நன்றி மாமா. இங்க பாரு தம்பி, நான் உன்னதான் நம்புறேன். என்னோட பொண்ணை நீ நல்லா பாத்துக்கணும். கண்டிப்பா மாமா, நான் நல்லா பாத்துப்பேன் மாமா. சரிப்பா கார்த்திக், உனக்காக நான் ரூம் ரெடி பண்றேன். இல்ல மாமா, அதெல்லாம் வேண்டாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வேற வீட்டுக்கு தானே போகணும். இதுக்காக நான் வீடு பார்க்க போறேன் மாமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இங்கேயே இருங்க. இல்ல மாமா வேண்டாம், நான் உங்க பொண்ணை என்னோட வீட்டில் நல்லா பார்த்துக்கணும். நான் கிளம்புறேன் மாமா. சங்கவி வரேன். ம் இப்போ சாப்பிட வரியா? ம் சரிங்கப்பா, வரேன்.